என் அன்பான உள்ளங்களே, ஒவ்வொரு வீட்டு சமையலுக்கும் ஒரு நினைவும் ஒரு பாசமும் இருக்கும். அப்படிப்பட்ட இன்னொரு ருசியான சமையலை இன்று சேர்ந்து செய்யலாம். தக்காளி தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 மாதம் ஆனாலும் கெடாது. இது இட்லி, சப்பாத்தி, தோசை, சாப்பாட்டுக்கு ரொம்ப நன்றாக இருக்கும், சுவையாகவும் இருக்கும். 2 கிலோ நாட்டு தக்காளி, 2 எலுமிச்சம்பழ சைஸ் அளவு புளி. புளியில் இருக்கிற நார், அந்த குப்பையெல்லாம் இருந்ததுன்னா எடுத்து நீக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கொள்ளவும். நாட்டு தக்காளி எடுத்து பயன்படுத்த வேண்டும். அப்போ தான் சுவை நன்றாக இருக்கும். நாட்டு தக்காளி கட் பண்ண முன்னாடி நன்றாக கழுவி ஈரம் இல்லாமல் துடைத்து நீளவாக்கில் கட் பண்ணி புளியுடன் சேர்த்துக்கொள்ளவும். தக்காளி எல்லாம் கட் பண்ணி முடித்துட்டோம். அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வைத்து 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்ற வேண்டும். எண்ணெய் சூடானதும் தக்காளியும் புளியும் சேர்க்க வேண்டும். எல்லா தக்காளி புளியும் சேர்த்துட்டோம். இப்போ நன்றாக வதக்க வேண்டும். நன்றாக கிளறி விடவும். உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரம் வதங்கி வரும். நல்லா கிளறிட்டு இருக்கணும். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளியும் புளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை எடுத்து தனியாக ஆற வைக்க வேண்டும். ஆறிடுச்சு. எடுத்து ஜாரில் சேர்த்து அரைத்து கொள்ளலாம். பேஸ்ட்டு போல் அரைத்து கொள்ளவும். அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வைத்து 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு 2 ஸ்பூன், கருவேப்பிலை ஒரு கொத்து, 5 வரமிளகாய் போட்டு முழு பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடவும். பூண்டு நன்றாக வதங்கி விட்டது. இப்போ அரைத்து வைத்ததை சேர்த்து நன்றாக கிளறி விடவும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே கிளறிட்டு இருக்கணும். 6 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா கிளறி விடவும். காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தொக்கு நல்லா இருக்கும், சுவையாகவும் இருக்கும், கெடாமவும் இருக்கும். பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். பெருங்காயத்தூள் போட்டு நன்றாக கிளறி விடவும். உப்பு போட்டு நன்றாக கிளறி விடுவோம். வெல்லம் 2 ஸ்பூன் சேர்த்து, வெல்லம் சேர்க்கிறது காரத்துக்கும் புளிப்புக்கும் சுவையை அதிகமாக கூட்டும். அதுக்காக நம்ம வெல்லம் சேர்க்கிறோம். 5 நிமிஷம் அப்படியே வச்சு கிளறி கொண்டு இருக்குவோம். இப்பொழுது தக்காளி தொக்கு ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.